அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய ஆர்ஐ இன்ஸ்டிடியூட் நேயர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நிறையவே புதிய புதிய விஷயங்களை உங்களுக்காக வேண்டி நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய வீடியோலையும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஐவேளை தொழுகைகள். ஐவேளை தொழுகைகள் அப்படின்ற டைமுக்கு எங்கள் எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன? தொழுகை வந்து அல்லாஹ்வால ஏவப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி தொழாதவர்களுக்காக நரகம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. தொழாட்டி வந்து எங்களுக்கு பாவம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசமே வந்து இந்த தொழுகை தான். இப்படியான பேசிக்கான நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நாங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து அது இல்லை. இந்த தொழுகை மூலமாக, இந்த ஐவேளை தொழுகைகள் மூலமாக எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய உள்ளத்துக்கும் எங்களுடைய ஆன்மீகத்துக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் சயின்டிஃபிக் ரீதியாக கண்டறியப்பட்ட நிறைய ஆய்வுகளின் முடிவுகளை வச்சு தான் இந்த வீடியோஸை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இஸ்லாம் வந்து தொழுகைக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்குது. அதே மாதிரி இந்த தொழுகை அப்படின்ற வந்து இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒன்றாகவும் இருக்குது. தொழுகை வந்து மறுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து காஃபிராகி விடுவார். இப்போ தொழுகை அப்படின்றது வந்து அல்லாஹு தாலாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான ஒரு உறவை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த 5 நேர தொழுகைகளான, அதாவது ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த 5 நேர தொழுகைகளும் வந்து முஸ்லிம்களுக்கு ஆன்மீக ரீதியான நம்பிக்கையையும் ஒரு சிறந்த ஒழுக்கத்தையும் வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமலாக வந்து இருக்குது. இதை வந்து பல ஆய்வுகளுடைய முடிவுகள் எங்களுக்கு வந்து நிரூபித்து காட்டுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஐவேளை தொழுகைகள் ஒவ்வொன்று பற்றியும் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோவுக்கு போகலாம். ஓகே, அந்த வகையில் நாங்கள் இப்போ முதலாவது பார்க்கக்கூடிய தொழுகை தான் ஃபஜ்ருடைய தொழுகை. ஃபஜ்ர் தொழுகைக்கு நாங்கள் சுபஹுடைய தொழுகை அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஜ்ர் தொழுகைன்னு சொன்னால் என்ன அப்படின்றத முதலாவது பார்ப்போம். ஃபஜ்ர் தொழுகை அப்படின்றது வந்து இஸ்லாத்தில் ஐவேளை தொழுகைகளில் முதலாவது இருக்கக்கூடிய தொழுகைக்கு தான் நாங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தொழுகை வந்து ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த தொழுகை, அதாவது இந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத முதலாவது நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் 17வது அத்தியாயம் 78வது வசனத்தில் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னால், ஃபஜ்ர் தொழுகையையும் தொழுது வாருங்கள், ஏனென்றால் நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகையானது மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தொழுகையாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஃபஜ்ர் தொழுகையை பற்றி என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், ஃபஜ்ர் தொழுகையின் 2 ரக்காத்துகள் உலகம் மற்றும் அதில் உள்ள அனைத்தை விட சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ல 725வது ஹதீஸாகவும், யாரு ஃபஜ்ர் தொழுகையை வந்து நிறைவேற்றுகிறாரோ அவங்க வந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ல 657வது ஹதீஸாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபஜ்ர் தொழுகையுடைய ஆன்மீக நன்மைகள் என்ன அப்படின்றத பார்ப்போமா. ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் வந்து நாங்கள் தொழுறத்தால எங்களுக்கு நம்பிக்கையை வந்து வலுப்படுத்தக்கூடியதாகவும் அல்லாஹுடனான ஒரு உறவை வந்து மேம்படுத்தக்கூடியதாகவும் இந்த ஃபஜ்ர் தொழுகை இருக்குது. அதே மாதிரி 2வது விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே இப்போ 2 ஹதீஸ் பார்த்தோம் தானே. இந்த ஹதீஸ்களுடைய அடிப்படையில் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்க வந்து அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி 3வது ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் விடியற் காலையில் ஒரு அமைதியான ஒரு சூழலை வந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த டைமில் இந்த ஃபஜ்ர் தொழுகையானது எங்களுக்கு மன அமைதியை வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி 4வது ஆன்மீக நன்மைகளில் 4வது ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கும் அதே மாதிரி அல்லாஹுடைய கருணையை பெற்றுக்கொள்றதுக்கும் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை வந்து எங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த ஃபஜ்ருடைய
தொழுகையை நாங்கள் தொழுறதன் மூலமாக எங்களுடைய உடல் ரீதியான என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். அதில் முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போ காலையில் நேரத்தோடு எழும்புறது அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுடைய உடலையும் எங்களுடைய உடல் சார்ந்த ஏனைய செயல்பாடுகளையும் வந்து நல்ல ஒரு தரத்துக்கு மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், ஒரு ஆள் காலையில் 9 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரு ஆளுக்கும் காலையில் சுபஹுக்கு ஃபஜ்ருடைய டைமுக்கு எழுந்திருக்கிற ஒரு ஆளுக்கும் நேரத்தின் அடிப்படையில் வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும் என்ன. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நாள் குயிக்காக முடிகிற மாதிரி இருக்கும். அதாவது 9 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து அந்த நாள் வந்து குயிக்காகவே முடிகிற மாதிரியும், ஏற்கனவே ஃபஜ்ருடைய டைமுக்கு எழும்பி அவருடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுட்டு அந்த நாளை வந்து கழிக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த நாள் வந்து ஒரு நீண்ட ஒரு நாளாகவும் அவருடைய ஏனைய வேலைகளை வந்து சரிவர நிறைவேற்றத்துக்கு நேரம் வந்து போதுமானதாகவும் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த உடல் ரீதியான நன்மைகளில் வந்து இரண்டாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காலையில் வந்து ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுறது மன அழுத்தத்தை வந்து குறைச்சி மன அமைதியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலால 2018ஆம் ஆண்டு ஒரு ஆய்வினுடைய அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது காலையில் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுறதுன்னு சொல்லி சொன்னால் என்ன, ஆன்மீக செயல்பாடு ஈடுபடுறதுன்னா நாங்கள் தொழுகிறதே சொல்லலாம். அதாவது இந்த ஃபஜ்ர் தொழுகையில் நாங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன செய்யுது, எங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்குது. அதே மாதிரி எங்களுக்கு மன அமைதியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி மூணாவது விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், தொழுகையில் வந்து உடல் இயக்கங்கள் இருக்கும். அதாவது நாங்கள் ருக்கோ செய்வோம், சுஜூது செய்வோம், தக்பீர் கட்டுவோம், சலாம் கொடுப்போம், இப்படியான ஒவ்வொரு உடல் அசைவுகள் இருக்கும் தானே. ஸோ இந்த உடல் இயக்கங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், எங்களுடைய இரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்கிறதோட எங்களுடைய தசைகளுடைய நெகிழ்வுத்தன்மையை பெறுறதுக்கும் உதவியாக இருக்குது. அதே மாதிரி நான்காவது ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், செயல்திறனை வந்து அதிகரிக்குது. அதாவது இந்த ஃபஜ்ர் தொழுகை வந்து ஒருவருடைய கவனத்தை வந்து கூர்மைப்படுத்தக்கூடியதாகவும் அவருடைய செயல்திறனை வந்து அதிகரிக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி அவருடைய அனைத்து விஷயங்களை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடியதாகவும் அவருடைய மனதிற்கு ஒரு அமைதியையும் ஒரு உறுதியையும் வந்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபோம் இருக்குதா உங்களுக்கு? ஓகே, அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால், முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக அந்த விஷயம் நான் உங்களுக்காக வேண்டி ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ஃபஜ்ர் நேரத்தில் வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்கலாம், எப்படி எப்படி படிக்கலாம், படிப்பதற்கு ஏற்ற நேரம் என்ன, அதே மாதிரி நிறங்களுடைய பயன்பாடு எங்களுடைய கல்விக்கு வந்து எந்த வகையில் உதவுது, அதே மாதிரி என்னென்ன பாடங்கள் எப்படியான டைம்களில் படிக்கலாம், அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ கட்டாயம் அந்த வீடியோ வந்து பாருங்கள். பார்க்க கிடைக்காத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். கட்டாயம் அந்த வீடியோ பார்க்காதாக்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபஜ்ருடைய தொழுகையை நாங்கள் தொழுகிறதால எங்களுக்கு உடல் ரீதியாக கிடைக்கக்கூடிய நன்மைகளில் ஐந்தாவது ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, எங்களுடைய இதய துடிப்பு வந்து சீராகக்கூடியதாகவும், ஆறாவது ஒரு விஷயம் எங்களுடைய இரத்த ஓட்டம் வந்து சீராகக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ நன்மைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நேர தொழுகை தான், 2 ரக்காத்துகள் தான், ஆனால் எங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை தருகுதேனா. அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்ப்போம் அறிவியல் ரீதியாக, அதாவது சயின்டிஃபிக் ரீதியாக ஆராய்ச்சிகளோட முடிவுகளில் இந்த சுபஹ தொழுகையை பற்றி என்ன சொல்கிறாங்க. அதாவது இந்த காலை நேரத்தில் தொழுகை அல்லது தியானம் அப்படி ஏதாவது ஒன்று நாங்கள் செய்கிறதால எங்களுடைய மனநலனில் அதே மாதிரி மன அழுத்த கட்டுப்பாட்டில் ஏராளமான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த ஜேர்னல் ஆஃப் பிஹேவியரல் மெடிசன் அப்படின்ற ஒரு இதழில் வெளியாகின ஒரு ஆய்வின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், காலை நேரத்தில் ஆன்மீக செயல்பாடுகள் வந்து உணர்ச்சி கட்டுப்பாட்டை மேம்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்ப இந்த ஃபஜ்ர் தொழுகை அப்படின்றது வந்து வெறுமனே ஒரு கடமையாக மட்டும் இல்லாம அது வந்து எங்களுடைய ஆன்மீகத்தையும் உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அதே மாதிரி இது வந்து ஒருவருடைய ஆன்மீக வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்தி அவரை வந்து பாதுகாத்து முழுமையான ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்கக்கூடிய ஒரு பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த ஃபஜ்ருடைய தொழுகை இருக்குது அப்படின்றதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஃபஜ்ர் தொழுகையுடைய உடல் ரீதியான, ஆன்மீக ரீதியான, சயின்டிஃபிக் ரீதியான நிறையவே நன்மைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் சொல்லாத இன்னும் எவ்வளோ விஷயங்களும் வந்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் பார்க்கலாம் லுஹர் தொழுகை.
லுஹர் தொழுகையுடைய முக்கியத்துவங்களை பற்றி, அதே மாதிரி லுஹர் தொழுகையுடைய ஆன்மீக சயின்டிஃபிக் ரீதியான உடல் ரீதியான நன்மைகளை பற்றியும் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த லுஹர் தொழுகை அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும் தானே. இந்த லுஹர் தொழுகை அப்படின்றது வந்து இஸ்லாத்தில் ஐவேளை தொழுகைகளில் 2வது தொழுகையாகத்தான் இந்த லுஹருடைய தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த லுஹர் தொழுகை வந்து ஆன்மீக உடல் ரீதியான நன்மைகளையும் எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. ஆன்மீக நன்மைகள் எங்களுக்கு என்ன கிடைக்குது இந்த லுஹர் தொழுகை மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால், முதலாவது கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக நன்மை, நாளுடைய நடுப்பகுதியில் இறைவனை வந்து நாங்கள் நினைவு கொள்கிறோம், அப்படித்தானே. அப்போ இது வந்து அன்றாட வேலையிலிருந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி, இறை வழிபாட்டிற்காக வேண்டி நாங்கள் நேரம் ஒதுக்குறோம். அதே மாதிரி இந்த ஆன்மீக நன்மைகளில் 2வது ஒரு விஷயத்தை பார்த்தோம்னால் பாவம் மன்னிப்பு. அதாவது இந்த லுஹர் தொழுகை வந்து எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி அல்லாஹுடைய மன்னிப்பை, அதாவது மகஃபிரத்தை பெறுறதுக்கு எங்களுக்கு என்ன செய்து உதவக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி 3வது விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு மன அமைதியை தரக்கூடியதாக இந்த லுஹர் தொழுகை வந்து இருக்குது. அதாவது நாங்கள் வந்து நிறைய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்போம். பெண்களாக இருந்தாலும் தான், ஆண்களாக இருந்தாலும் தான், ஒரு வேலை பழுவில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ இந்த லுஹர் தொழுகை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், வேலை பழுவில் அதே மாதிரி சிந்தனைகள்ல இருந்து ஒரு ஓய்வை பெறுறதுக்கு எங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த லுஹர் தொழுகையுடைய உடல் ரீதியான நன்மைகள் என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கொள்வோம். முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் உடல் இயக்கம். அதாவது முறையான தொழுகைகளை நாங்கள் தொழுகிறதன் மூலமாக, தொழுகையை எப்படி தொழணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு தானே. ஓகே, அப்போ அதே மாதிரி முறையாக நாங்கள் தொழுகைகளை தொழுகிறதன் மூலமாக எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய உடலுடைய தசைகளுக்கும் வந்து சீரான ஒரு இயக்கம் ஒன்று கிடைக்குது. அதே மாதிரி 2வது விஷயம், உடல் ரீதியாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனச்சோர்வு வந்து குறைவடையுது. அதாவது இந்த லுஹர் தொழுகை மூலமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் வந்து குறைந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி உடல் ரீதியாக கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல 3வது ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த லுஹருடைய தொழுகை இருக்குது. அதாவது இந்த லுஹர் தொழுகையானது ஒரு எளிதான ஒரு மனநிலையை வந்து எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது. அதாவது எங்களோட உள்ளத்தை வந்து லேசான ஒரு தன்மைக்கு ஆக்கக்கூடியதாக வந்து இருக்குது. இதால் என்ன செய்யும்னு சொன்னால், எங்களுடைய மன அழுத்தங்கள் குறைவடையக்கூடியதாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த லுஹர் தொழுகையுடைய அறிவியல் ஆராய்ச்சி, அதாவது சயின்டிஃபிக் ரீதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சிலால் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி இந்த மதிய நேரத்தில் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது வேலையுடைய செயல்திறனை அதிகரிக்கிறதோட தொழுகை மூலமாக மன அழுத்தத்தை குறைத்து அந்த நாளுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நேரங்களை வந்து புத்துணர்ச்சியோட செலவழிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சிலால் ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு அதன் மூலமாக இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இப்போ ஒரு நாள் எழுந்தத்திலிருந்து நாங்கள் தூங்கும் வர காட்டியும் வந்து எங்களுக்கு எவ்வளோ வேலைகள் செய்வோம். அதில் இந்த பகல் டைம் அப்படின்றது வந்து எங்களுக்கு வேலை பளு வந்து மிகவும் கூடின ஒரு நேரமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் தான், வேலை செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் தான், வீட்டு வேலைகளில் ஈடுபடக்கூடிய பெண்களாக இருந்தாலும் தான், யாராக இருந்தாலும் இந்த பகல் டைம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு ரஷ்ஷான ஒரு டைமாக இருக்கும். ஸோ இந்த பகலுடைய நேரத்தில் நாங்கள் லுஹருடைய தொழுகையை தொழுகிறதன் மூலமாக பார்த்தீங்களா எங்களுக்கு என்ன செய்யுது, அந்த மதிய நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது. அதாவது நாங்கள் இப்போ தொழுகிற நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையோட அப்படியே போய் தொழக்கூடியவர்களாக இருப்போமா? இல்லை, தொழுகிறதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வோம், வுலு செய்வோம். வுலு செய்யறதுடைய நன்மைகளை பற்றி, அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி, உடல் ரீதியான அதே மாதிரி வந்து எங்களுக்கு ஆன்மீக ரீதியாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்த்தாலே நாங்கள் 24 hours வுலு செய்யக்கூடியவர்களாக வந்திருப்போம். ஓகே, நம்ம இப்போ அதை வந்து இன்னைக்கு பார்க்கல. ஸோ இந்த வுலு செஞ்சு நம்ம என்ன செய்வோம், தொழுகைக்கு ரெடியாக நாங்கள் வுலு செய்து எங்களோட மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தி நாங்கள் தொழுகிறதுக்காக வேண்டி வந்து தொழுவோம். அப்போ இந்த தொழுகை மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இதுக்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளுடைய செயல்திறனை வந்து அதிகரிக்குது. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு தெரியும் லுஹரோட எங்களோட நாள் வந்து முடிவடையுதா? இல்லை, அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு அரைவாசி நாள் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய அந்த நாளுடைய வேலைகளுடைய வேகத்தை வந்து எங்களுக்கு புத்துணர்ச்சியுடன் தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த தொழுகை அப்படின்றது வந்து எங்களுக்கு மன அழுத்தத்தை குறைச்சி எங்களை வந்து நிம்மதியுடையவர்களாக ஆக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த லுஹர் தொழுகை வந்து ஒரு
மிக முக்கியமான ஒரு தொழுகையாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு வந்து ஆக்கி தந்திருக்கிறான். இது வந்து ஒவ்வொரு நாள்லையும் வாழ்க்கையுடைய அமைதியையும் இறை நம்பிக்கையும் ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு மிகவுமே உதவி புரியக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த லுஹருடைய தொழுகை வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் 5 நேர தொழுகைகளில் 2 நேர தொழுகை, அதாவது சுபஹுடைய தொழுகையும் லுஹருடைய தொழுகையும் வந்து பார்த்தோம். ஸோ இதை பற்றி பேச போனால் இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அதால் இந்த வீடியோ வந்து நீண்டு செல்றதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைய வீடியோவில் வந்து அசர், மக்ரிப், இஷா இது 3 தொழுகையுடைய பற்றிய உடலியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சயின்டிஃபிக் ரீதியாக எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இந்த இடத்துல வந்து ரொம்பவே குறைவான ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறேன். இதை தவிர்த்து எங்களுக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இந்த தொழுகை மூலமாக கிடைக்குது. நான் இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு மெயினாக இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆன்மீக ரீதியான ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்றது பற்றின எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்ன. ஸோ அதை தவிர்த்தும் எங்களுக்கு வந்து உடல் ரீதியாக, சயின்டிஃபிக் ரீதியாக செல்லக்கிட்டவா வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் உண்டுவார். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம்டா, ஓகே இது சயின்டிஃபிக் ரீதியை எப்படி நிரூபிச்சிக்கிறாங்க என்ன, ஸோ நம்ம இந்த விஷயத்தை வந்து செய்வோம், நமக்கு நல்லம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வகையில் இது சம்மந்தமான விஷயம் தான் நான் உங்களுக்கு வந்து நிறையவே சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சொல்லப்படாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ கட்டாயம் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த தொழுகைகளை வந்து கடமைப்படுத்தியிருக்கிறான், கட்டாயப்படுத்தியிருக்கிறான். நாங்கள் வந்து கட்டாயம் தொழணும் அப்படின்றத வந்து எங்களோட மனதில் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய பேரன்பையும் அல்லாஹுடைய அருளையும் வந்து பெற்றவர்களாக நாங்கள் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலான ஆரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் குர்ஆன் லேர்னிங் உடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், இஸ்லாம் தொடர்பான தெளிவுகளை வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தர்றதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரைக்கும் until then stay tuned. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.